செய்வினை சூனியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அரபில சிஹ்ருன்னு சொல்லுவாங்க, உருதுல ஜாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது போல அதை மருந்து வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த செய்வினை எல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனா இதை வச்சு நிறைய தப்பா போலியா செய்யறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. சரியா? அப்ப அந்த போலி நபர்கள்ட்ட நாம் உஷாரா இருக்கணும். ஆனா இந்த செய்வனுடைய பாதிப்பு இதெல்லாம் உண்மைதான். இதுக்கான ஆதாரம் எங்க இருக்குது? குர்ஆன்லயே இருக்குது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்புல பாதிக்கப்பட்டதுனாலதான் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குனாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமா இருக்குது. ஆனா இதை சரியாக்குறேன்னு சொல்லிட்டு போலிகள்கிட்ட போகும்போது அந்த போலிகள் என்ன சொல்றது, கற்பூரம், எலுமிச்சம்பழம், ஆணி, ஊதுபத்தி, சாம்பிராணி, முட்டை, குண்டூசி, கோழி கொண்டா, சேவல், இன்னும் மற்ற முட்டை இதெல்லாம் கேட்கறாங்களே, தேங்காய், பழம்ட்டு, இந்த மாதிரி எந்த பொருளும் பயன்படுத்தி உங்களுக்கு செய்வனையை நீக்கிறதுக்கு பரிகாரம் பண்றேன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவா இருக்கணும். ஈமான்